கோவை, திருப்பூர், நாமக்கல், ஈரோடு, விழுப்புரம், தமிழகம் முழுவதும் பல மாவட்டங்களில் கறிக்கோழி வளர்ப்பு பண்ணை நடத்தி வர்றாங்க. இதில் சுமார் 40,000 விவசாயிகள் இந்த கறிக்கோழி வளர்ப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இதில் சுமார் 5 லட்சம் பேர் தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இது ஒரு முக்கிய தொழிலாக கருதப்படுகிறது. கறிக்கோழி விற்கும் நிறுவனங்கள் ஒப்பந்த அடிப்படையில் கோழி வளர்ப்பு தொழில் செய்து வருகிறார்கள். கிலோ ஒன்றுக்கு 6.50 ரூபாய் அவர்களுக்கு வளர்ப்பு கூலியாக வழங்கிட்டு இருக்காங்க. அதிமுக ஆட்சியில் தான் அப்ப கால்நடைத்துறை அமைச்சர் இருக்கும்போது இதுக்கு ஒப்பந்தம் போடப்பட்டது. இப்போ பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. இப்போ கோழி குஞ்சு, கோழி வளர்ப்பு தீவனத்தின் நிறுவனங்கள் வழங்கியது. ஆனால் இடம், கோழி பண்ணை செட்டு, தேங்காய் நார் மஞ்சி, மின்கட்டணம், தண்ணீர் போல பல மடங்கு இன்னைக்கு உயர்ந்துட்டது. இந்த விலை உயர்வால் இன்றைக்கு கடுமையாக இந்த கறிக்கோழி வளர்ப்பு பண்ணை உரிமையாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மற்றும் தொழிலாளருடைய சம்பளமும் உயர்ந்து விட்டது. இதனால இந்த கறிக்கோழி வளர்ப்பு பண்ணை உரிமையாளர்கள் இதனுடைய வளர்ப்பு தொகை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று பலமுறை கோரிக்கை வைத்தார்கள். அரசிடம் 6 மாத காலமாக தொடர்ந்து இது குறித்து அரசுடைய கவனத்தை கொண்டு வருவதற்கு போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. ஆனால் அவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை. அவர்கள் இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலைக்கு தக்கவாறு இந்த மின்கட்டண உயர்வு, இதோட தொழிலாளருடைய சம்பள உயர்வு, இப்படி பல வகையிலும் இந்த கோழி வளர்ப்பு பண்ணையில் இருக்கின்ற இந்த உரிமையாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்ட காரணத்தினால இது குறித்து அரசுடைய கவனத்தை கொண்டு வருவதற்கு போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. ஆனால் அவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை. அவர்கள் இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலைக்கு தக்கவாறு இந்த மின்கட்டண உயர்வு, இதோட தொழிலாளருடைய சம்பள உயர்வு, இப்படி பல வகையிலும் இந்த கோழி வளர்ப்பு பண்ணையில் இருக்கின்ற இந்த உரிமையாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்ட காரணத்தினால அதை 6 ரூபா 50 காசிலிருந்து 20 ரூபாயை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வந்தார்கள். இது குறித்து அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க. அரசு 7/1/2026 மற்றும் 21/1/2026 முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அறிவிப்பை கொடுத்துவிட்டு முத்தரப்பு பேச்சுவார்த்தையை நடத்தல, நிராகரிச்சிட்டாங்க. இதில் சுமார் 40,000 விவசாய குடும்பங்கள் இதில் பாதிப்புக்குள்ளாகிறாங்க. 5 லட்சம் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த கறிக்கோழி வாங்குகின்ற நிறுவனங்களுக்கு சாதகமாக செயல்பட்டு வருகிறது. அதுதான் இப்ப தெளிவாக வருது. ஏன்னா இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலைக்கு தக்கவாறு இவர்களுடைய கூலி உயர்வை, அந்த கோழி வளர்ப்பு செலவு அதிகரித்த காரணத்தினால அந்த கோழி வளர்ப்புக்கு எவ்வளவு செலவு உயர்ந்திருக்கணும் அதற்கு ஏற்றவாறு அவர் உயர்ந்து கொடுக்க வேண்டும் என்றுதான் அவருடைய கோரிக்கை. இதை 0 அவர்கள் நான் கொண்டு வந்தேன். இதை கூட பேசுவதற்கு இந்த அரசாங்கம் அனுமதிக்கல. எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் சர்வாதிகார போக்கை கடைபிடிக்கும் என்பது இது தெரியுது. இன்னொன்று, சிக்கன் குனியா இன்னைக்கு எல்லா பத்திரிகைகளும் வந்திருக்குது, ஊடகத்திலையும் வந்திருக்குது. இந்த அரசாங்கம் பொறுப்பேற்றதிலிருந்து இந்த கொசு ஒழிப்பில் அக்கறை செலுத்துதில்லை. இந்த கொசுனால தான் பல நோய்கள் மக்களுக்கு தாக்கப்படுகிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் சென்னை, காஞ்சிபுரம், தென்காசி, தேனி, கடலூர், அரியலூர் உட்பட பல மாவட்டங்களில் சிக்கன் குனியா ஏற்பட்டு கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு ஆங்காங்கே முகாம்கள் நடத்தி யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களெல்லாம் என்னென்ன அறிகுறி இருக்கின்றதோ அதன் மூலமாக அந்த முகாமிலே அவர் சிகிச்சை பெறுவதற்கான நடவடிக்கை இந்த அரசு எடுக்க வேண்டும் என்று அதுவும் நான் 0 அவர்கள் எழுப்பதாக இருந்தோம். அதுக்கு அனுமதி கொடுக்கல. அதோட இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தனி வார்டு அமைச்சு சிகிச்சை அளிக்க வேண்டும். இல்லாவிட்டால் சிக்கன் குனியா நோய் ஏற்பட்டு விட்டால் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும். இதையெல்லாம் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் நாங்கள் அனுமதி கேட்டோம். அனுமதி மறுக்கப்பட்டு விட்டது. அதனால் நாங்கள் வெளியிடப்பு செய்திருக்கோம். அதாவது 0 அவர்ல நேற்றைய தினம் கைது பண்ணி இன்றைக்கு விவசாயிகள் 6 மாசம் போராடிட்டு இருக்கிறாங்க. இன்னும் நடக்கிறது 2 நாள் தான் இருக்குது. இன்றைக்கு என்ன பதில் சொல்லுதல் என்ன? நேற்றைய தினமே கொடுத்துட்டோம். இது எவ்வளவு முக்கிய பிரச்சனை? 40,000 விவசாயிகள் குடும்பத்துடைய பிரச்சனை, 5 லட்சம் தொழிலாளர்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. இதை கூட இந்த அரசு அக்கறையா எடுத்து அதுக்கு உரிய பதில் கொடுக்கல. என்ன இன்னொன்று, நான் நேற்றைய தினம்
அந்த 55 விதியின் கீழ் நான் அதில் கையெழுத்தில்லை. 0 ஓவரில் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் 0 ஓவரில் எழுப்புவதற்கு மரபு இருக்குது. இதை ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது தொடர்ந்து 0 ஓவரில் பல கேள்விகள் எழுப்புனாங்க, பல பிரச்சனையை எழுப்புனாங்க. நாங்கள் அதுக்குரிய பதில் கொடுத்தோம். ஆனால் இன்றைய தினம் இந்த அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு பிரதான எதிர்க்கட்சி தலைவர் பேசுவதை பேசக்கூடாது என்ற ஒரே நிலைப்பாட்டின் காரணமாக தான் எனக்கு பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. ஆக இவர்கள் எல்லாமே தெரியாதெல்லாம் ஒன்றும் இல்லையா? போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அரசாங்கத்துக்கு தெரியாதா? அப்படி தெரியாத அரசாங்கம் இருந்தால் இந்த அரசாங்கம் மோசமான அரசாங்கம் தான் பொருள். ஒரு நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனை 6 மாதமா தொடர்ந்து விவசாயிகள் தங்களுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறாங்க, தங்களுடைய பிரச்சனையை முன்வைத்து போராடி கொண்டிருக்கிறாங்க. அரசும் 2 முறை முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டு நடத்தல. இதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியாதா? இதெல்லாம் துறை அமைச்சருக்கு தெரியாதா? அப்படி தெரியலனா இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டிய ஆட்சி என்பது மக்கள் முடிவு செய்து விட்டாங்க. அந்த பண்ணைக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, நேற்று விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எங்களுக்கு அரசாங்கத்துக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா நைட்டோட வர சொல்லிட்டு அத்தனை பேர் காத்திருந்தவங்களை வந்து வராம பேஸ் பண்ணி நீங்களும் நிறுவனம் தான் பேசிக்கணும்னு சொல்லியிருக்காங்களே, எப்படி கால்நடைத்துறைக்கு சம்பந்தம் இல்லாம போயிருமா? அதைத்தான் நான் கொண்டு வருவதற்கு நான் முயற்சி செஞ்சேன். ஆனா இந்த அரசாங்கம் விவசாயிகள் பக்கம் இல்ல, இந்த முதலாளி பக்கம் இருப்பதாகத்தான் தோன்றுது. ஏன்னா உண்மையிலேயே இந்த விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிற நிலை தெரிஞ்சிருந்தா குடும்பங்கள் 5 லட்சம் தொழிலாளர்களுடைய பிரச்சனை எதுக்கு கூட பிரதான எதிர்க்கட்சி முறையில் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வருவதற்கு எங்களுக்கு அனுமதி மறுத்தா அவையில் வர வேண்டிய அவசியம் என்ன எங்களுக்கு இருக்குது? அக்கடைய பிரச்சனைக்கு தான் நாங்கள் வர்றோம். இது கவர்மெண்ட் 2 தரப்பு பேசி ஒரு உடன்பாடு எடுக்கணும். எல்லா இடத்துலயும் தான் இன்னைக்கு எல்லா தொழிற்சாலையும் இருக்குது. ஒரு போராட்டம் நடத்தினா அரசாங்கம் பேசுதில்ல, எல்லா இடத்துலயும் பேசுறாங்களா? அது மாதிரி விவசாயிகள்லாம் நிராகரிக்கப்பட்டவர்களா? அவர்கள் இந்த அரசாங்கம் கண்டுகொள்ளாதா? அவர்கள் வாழ்வாதார பிரச்சனை, 5 லட்சம் தொழிலாளருடைய வாழ்வாதார பிரச்சனை, 40,000 விவசாய குடும்பங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. இதற்கு இந்த அரசாங்கமே முத்தரவு பேச்சுவார்த்தை நடத்தும் என்று அறிவிக்கப்பட்டு விட்டு ஏன் பின்வாங்குது? அதுதான் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து அதுக்கு ஒரு நல்ல சுமூகமாக ஏற்பாடு செய்ய வேண்டும். அந்த உரிமையாளர்களுக்கு அவர் கேட்கின்ற கோரிக்கையை இந்த அரசு மூலமாக நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நாங்கள் இந்த சட்டமன்றத்தில் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து முயற்சித்தோம். ஆனா எங்களுக்கு அனுமதி கிடைக்கல, வெளிநடப்பு செஞ்சோம். முதல் கட்டமா அதிமுக ஒரு தேர்தல் அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கீங்க, 5 அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கீங்க. 2000 ரூபாய் வந்து பெண்களுக்கு கொடுக்கப்படும். பொதுமக்கள்கிட்ட எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு? ஏன்னா வந்து திமுக விமர்சனம் பண்றாங்க, காப்பி பேஸ்ட் அப்படின்ட்டு. அதாவதுங்க அவையில் அப்படித்தான் பேசுவாங்க. ஏன்னா இது வந்து மற்றவர்களை நாங்கள் காப்பி அடிச்சு அறிவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது முதல்ல தேர்தல் அறிக்கை வெளியிட்டது அதிமுக. எங்களுக்கு பிறகு 1 மணி நேரம் கழிச்சு தான் திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க. அப்பொழுது எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இது இடம்பெற்றிருக்குது. இதில் நான் வேணா படிக்கிறேன். அதாவது அறிவிப்பு எண் 2 மகளிர் நலன் எங்களுடைய புத்தகம், எங்களுடைய உங்கள்கிட்ட காட்டிடுறோம். ஏன்னா இந்த அமைச்சரெல்லாம் வேணுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான செய்தி சொல்லிட்டு வராங்க. இது எங்களுடைய அறிவிப்பு புத்தகம் அப்பவே வெளியிட்டோம். 2021ஆம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிவிப்புகள் இதை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா 2வது அறிவிப்பு மகளிர் நலன் குலவிளக்கு திட்டம். சமூகத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்கிட குலவிளக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதம் உதவித்தொகையாக 1500 வழங்கப்படும். இத்தொகை குடும்ப தலைவின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். 3வது அறிவிப்பு மகளிருக்கு பேருந்து பயணச்சலுகை. நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் மகளிருக்கு பேருந்து கட்டணத்தில் 50% கட்டணம் வழங்கப்படும். அதான் நாங்கள் ஏற்கனவே அறிவிச்ச திட்டம் தான், ஒரு புதுசா ஒன்று நாங்கள் இருக்கல. அதே மாதிரி வீடு அம்மா இல்ல திட்டம் அது நாங்கள் ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறோம். குடியிருப்புக்கு சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு கிராமப்புறங்களில் அரசே இடம் வாங்கி காங்கிரீட் வீடு கட்டித்தரப்படும். நகர்ப்பகுதியில் அரசே இடம் வாங்கி அடுக்குமாடி வீடு கட்டி அம்மா இல்லம் திட்டம் மூலம் விலையில்லா வழங்கப்படும். இது அறிவிப்பு 1. இதையெல்லாம் நாங்கள் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். அந்த அறிவிப்பின்படிதான் இப்போ மீண்டும் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எங்களுடைய அறிவிப்பை வெளியிட்டு மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்குது. அந்த வரவேற்பை பெற்ற காரணத்தினால்தான் அந்த எரிச்சல் தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அமைச்சர்
ஒவ்வொரு விதமா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. தாலிக்கு தங்க திட்டத்தை என்ன? தாலிக்கு தங்க திட்டம் தொடர்ந்து சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறுத்தப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று ஏற்கனவே தெரிவிச்சிட்டேன். நீங்க கூட மடிக்கணினி திட்டம், இந்த மடிக்கணினி திட்டம் இது மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அரியணையில் இருக்கின்ற பொழுது அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள், அந்த மாணவர்கள் திறமையானவர்களாக அறிவுபூர்வமான மாணவர்களாக விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சுமார் 52,36,000 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினி கொடுத்தோம். இந்த அரசு அப்படி நிறுத்திக்கிட்டு அதுக்கு பிறகு 4 ஆண்டு காலம் தொடர்ந்து சட்டமன்றத்தில் நாங்கள் இது வலியுறுத்தி வந்தோம். எங்களுடைய சட்டமன்ற வலியுறுத்தி வந்தாங்க. நாங்கள் தொலைக்காட்சி மூலமாக எங்களுடைய கருத்தை தெரிவித்தோம், அறிக்கையின் மூலமாக தெரிவித்தோம். ஆனால் 4 ஆண்டு காலமாக இந்த மடிக்கணினி வழங்குகின்ற திட்டத்தை இந்த அரசு நிறுத்தி இருந்தது. இப்போ இந்த அரசு தோல்வி பயத்தின் காரணமாக, திமுக கட்சி தோல்வி பயத்தின் காரணமாக, அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தோல்விட்டுருமோ என்ற அச்சத்தின் காரணமாக இப்பொழுது 10 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. அது கூட முழுசா கொடுக்க முடியாது. ஏன்னா அறிவிச்ச உடனே அதில் அதை தயாரித்து கொடுக்கிற அளவுக்கு அந்த நிறுவனம் இல்லை என்றுதான் எனக்கு கிடைத்த தகவல். அது மட்டும் இல்ல, இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு அந்த மாணவருடைய வாக்குகளை பெறுவதற்கு அந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே அந்த மாணவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும், நன்மை நடக்க வேண்டும் இருந்தா இந்த கல்லூரி துவங்குவதற்கு முன்பாகவே இதை கொடுத்திருந்தா பயனுள்ளதா இருக்கும். கடனுடனே வாங்கி, கல்லூரி திறந்த உடனே கடனுடனே வாங்கி அவர்கள் அந்த மாணவர்கள் இன்னைக்கு இந்த லேப்டாப் வாங்கியிருக்கிறாங்க. அப்புறம் 3 ஆண்டு முடிஞ்சு மாணவர்கள் வெளியே பட்டப்படிப்பு முடிஞ்சு அவர்கள் அந்த பட்டப்படிப்பு முடிஞ்சு போகின்ற காலத்தில் இப்போ அந்த மடிக்கணினி கொடுக்குறாங்க. அதனால எந்த ஒரு பயனும் மாணவர்களுக்கு கிடைக்கல. ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் முடக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு இந்த மாணவர் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் இந்த அடிக்கடி திட்டம் நிறுத்தப்பட்டதால் மிகப்பெரிய வெறுப்பு ஏற்பட்ட காரணத்தினால அவருடைய இளைஞர்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக மீண்டும் இந்த திட்டத்தை இந்த அரசு அறிவிச்சிருக்கு. தமிழகத்தில் 70க்கும் மேற்பட்ட சிறுமிகள், பெண்கள் பாலியல் வன்கொடுமைகள் ஆளாக்கப்பட்டிருக்காங்க. 80 கொலைகள் நடந்திருக்கு. குறிப்பாக கொலை செய்யக்கூடிய சம்பவங்கள் வீழ் செய்யக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. அதை பத்தி இதாங்க நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேங்க. ஊடகத்தினால, பத்திரிகை வாயில சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்பொழுது அமைக்கப்பட்டதோ அன்று இன்று வரை சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கிட்டு விட்டது. இதற்கு முழுக்க காரணம் போதைப் பொருள் விற்பனை தான். அந்த போதைப் பொருள் விற்பனையை தடுக்க இயலாத ஒரு அரசாங்கம், கையிலாகாத அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் இருக்குது. இத்தனை நிகழ்வு நடைபெறுவதெல்லாம் இந்த போதை ஆசாமிகளால், அதுவும் கஞ்சா போதை ஆசாமிகளால் தான் இந்த கொடூரமான செயல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அண்மையில் கூட சமூகத்துறை அமைச்சர் தூத்துக்குடியில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுகின்ற பொழுது, தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 4.5 ஆண்டு காலத்தில் 6,999 சிறுமிகள் போக்சோ சட்டத்தால் இன்னைக்கு பாதிக்கப்பட்டு போக்சோ சட்டம் பதிவு செய்யப்பட்டது. 6,999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது சொல்லியிருக்காங்க. அதற்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு 104 கோடி நிவாரணம் கொடுப்பதை பெருமையா பேசுறாங்க. எவ்வளவு ஒரு மோசமான அரசாங்கம்! இன்னைக்கு ஒவ்வொரு மாதமும் இன்றைக்கு சிறுமிகள் பாதிக்கப்படுறாங்க, பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. அது தொடர்ந்து இந்த ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கின்றது. அதை கட்டுப்படுத்த இந்த அரசால் முடியல. அது காரணம் போதை விற்பனை அதிகரிச்சிட்டு. சிறுமிகளுக்கு, அதாவது இந்த ஆண்டு ஜனவரி முதல் 20 நாட்கள் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் போக்சோ 46 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் 27. அவற்றில் ஒரு சில நிறைய இருக்குது.